இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் இருவரும் ஆளுக்கொரு திசையில் இசை ராஜாங்கம் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தனக்கென்று ஒரு ரூட்டை போட்டு மாஸ் காட்டியவர் தேனிசை தென்றல் தேவா. கிராமத்து பின்னணியில் மெலோடி, ஆட்டம் போட வைக்கும் கானா என ஆல் ஏரியாவிலும் தனது இசையால் ஜமா செய்தார் தேவா. இவரின் இசையில் இட்டான பல பாடல்களை இளையராஜா இசையமைத்தது என ரசிகர்கள் நினைத்த சம்பவங்கள் எல்லாம் ஏராளம். லப்பர் பந்து படத்தில் கூட இது குறித்து ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனால் இப்போது கிடைத்திருக்கும் தகவலோ அதிர்ச்சியின் உச்சம். தேவா பழையபடி திரைப்படங்களுக்கு இசையமைக்காமல் போனாலும் அவரது ரசிகர்களுக்கு தொடர்ந்து இசை விருந்து கொடுத்து வருகிறார். அதாவது தமிழ்நாட்டின் முக்கியமான ஊர்கள் முதல் சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் தனது இசை கச்சேரியை நடத்தி வருகிறார் தேனிசை தென்றல் தேவா. தேனிசை தென்றலின் இந்த இசை கச்சேரிகளுக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான், அனிருத், யுவன், ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யாசாகர் ஆகியோர் வரிசையில் தேவாவும் இசை கச்சேரிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். அதைப்போல இளையராஜாவும் இப்போது தனது ஸ்டுடியோவை விட்டு வெளியேறி இசை கச்சேரி நடத்த தொடங்கிவிட்டார். முக்கியமாக நெல்லை, மதுரை உள்பட தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் இளையராஜாவின் கச்சேரி களை கட்டி வருகிறது. இங்கேதான் ஒரு பஞ்சாயத்து என சொல்லப்படுகிறது. அதாவது தேவாவின் கச்சேரி எங்கு நடைபெறவுள்ளதோ அதே ஊரில் இளையராஜாவும் தனது இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறாராம். தேவாவின் இசை நிகழ்ச்சி முடிந்த ஓரிரு வார காலத்திலேயே இளையராஜாவின் கச்சேரிக்கான தேதியும் அறிவிக்கப்படுகிறது. இதனால் தேவாவின் இசை கச்சேரிக்கான டிக்கெட் விற்பனை மந்தமாகி விடுவதாக சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இசை ரசிகர்கள் முதலில் இளையராஜாவுக்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். அதேபோல் அடுத்தடுத்து 2 இசை நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட் வாங்க முன் வருவதும் கடினம். அதனால் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்ட அது தேவாவின் கச்சேரியை கட்டம் கட்டிவிடுகிறது. இது ஏதோ எதிர்பாராமல் நடப்பதாகத்தான் தேவா அண்ட் டீம் நினைத்து கொண்டிருந்ததாம். ஆனால் தொடர்ந்து இப்படி நடப்பது தேவா தரப்பை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறதாம். சமீபத்தில் இளையராஜா அளித்த பேட்டியில் பல இயக்குநர்களிடம் சம்பளமே வாங்காமல் இசையமைத்து கொடுத்ததாக கூறியிருந்தார். இசையை விட பணம் முக்கியம் இல்லை என்றும் ராஜா பேசியது அவரது ரசிகர்களை நெகிழ்ச்சிப்படுத்தியது. ஆனால் தற்போது தேனிசை தென்றல் தேவா, இசைஞானி இளையராஜா இடையே நடைபெறும் இந்த கச்சேரி பஞ்சாயத்து என்னவாக இருக்கும் என்று பலரையும் யோசிக்கச் செய்திருக்கிறது.